தள்ளாடி கூட்டிட்டு வர்றார் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். பெருமானார் அதை பார்த்துட்டு ஓடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு திட்டுறாங்க, வயசால ஏன்பா அலக்கடிக்கிறீங்க, நான் வந்திருக்க மாட்டேனா? இன்னைக்கு சிறுவர்கள் இங்க இருக்கிறார்கள், பெரியவர்களை மதிப்பது என்கிற அடையாளம் கூட இல்லை, தாய் தந்தையை மதிக்கிற வாடகை கூட இல்லை. ஆனா அண்ணல பெருமானார் ஓடுகிறார்கள், வயசாலி வராங்க, அவங்களே அலக்கடிக்கிறேன். அபூபக்கரே, நீங்கள் வந்த நோக்கம் என்ன, வந்த காரியம் என்ன? அப்ப அபூபக்கர் கண்ணீர் மல்க சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீண்ட நாள் என்னுடைய ஏக்கம் தவிப்பே என் வாப்பாக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கல, இந்த மார்க்கம் கிடைக்கல என்பதுதான். என்னுடைய வாப்பா இஸ்லாத்தை இப்போது ஏற்க அவராகவே முன் வந்திருக்கிறார், அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் ஈமானால நிரப்பி வைத்திருக்கிறான். அந்த நேரம் அப்படியா, அபூ குஹாஃபா கை நீட்டுங்க, அவங்க கையில ரசூலுல்லாஹ்வுடைய கை வைக்கிறாங்க. அபூபக்கர் வாங்க நீங்களும் உங்க கை வைங்கன்னு சொல்லி 2 பேர் கைக்கு நடுவில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய கை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ குஹாஃபா அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். சாதாரணமான அழுகை அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அழுது அவர் கை மேல பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கை கீழே இருக்கு, அவங்க கை வரைக்கும் ஈரமாகுது. என்ன அபூபக்கர், ஏன் அழுகிறீர்கள்? உங்களுடைய தந்தைக்கு அல்லாஹ் இந்த இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் தந்துட்டான் என்கிற பேர் ஆனந்தத்தில் நீங்கள் அழுகிறீர்களா? அப்போது அவர் சொன்ன வார்த்தை அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் பெருமானாரையே அள வைத்த ஒரு வார்த்தை. என்ன சொன்னாங்க? யார் ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பாக்கு இஸ்லாம் கிடைத்து நீங்க துவா செய்வது, என் தந்தைக்கு கலிமா சொல்வது விட சந்தோஷம் எதுவும் இல்லைதான். அந்த நிலையை விட ஒரு கவலை எனக்கு இங்கே இருக்கு. அதை நினைச்சு நான் இப்ப அழல. நான் இப்போது அழக்கூடிய நோக்கம் காரியம் என்ன தெரியுமா? சில காலங்களுக்கு முன்னால் உங்களுடைய சாச்சா அபூ தாலிப் மரண படுக்கையில் இருந்தார். போய் நீங்கள் மன்றாடி தவியாய் தவித்தீர்கள். குல்லா இலாஹா இல்லல்லாஹ், ஒரே ஒரு முறை லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, வஹாஜு பிஹில்லாஹ், அதை கொண்டு நான் அல்லாஹ்விடத்திலே பேசுவேன், அல்லாஹ்விடத்தில் நான் மன்றாடுவேன். ஆனா கடைசி வரைக்கும் அவர் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை அன்பானவர்களே. அல்லாஹ்வும் ஆயத்தை இறக்கினான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் நாடியவர்க்கெல்லாம் இந்த ஈமான இஸ்லாத்தை கொடுத்து விட முடியாது. வலாகின்னல்லாஹ யஹ்தி மை யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் இந்த மார்க்கத்தை தருவான். அப்படியானால் உங்க சாச்சா இஸ்லாம் ஏற்காமலேயே மௌத்தானது, நீங்க இன்றைக்கும் வேதனைப்படுகிறீர்கள். என்னுடைய வாப்பா, கேளுங்கள் இந்த இடத்தை, என்னுடைய வாப்பா இஸ்லாத்தை ஏற்று இப்ப நான் ஒரு மன மகிழ்வு அடைகிறேனே, அந்த மாதிரி நீங்க உங்க சாச்சா இஸ்லாத்தை ஏற்று ஒரு சந்தோஷம் அடைய முடியலையே என்கிற கவலையால் இப்போது நான் அழுகிறேன் என்று சொன்னதுதான் தாமதம். அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கட்டி அணைத்துக் கொண்டு அபூ தாலிபை நினைத்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிதான் தோழர்களே, பெருமானாரை வளர்த்தெடுத்த ஒருவருக்கு இஸ்லாம் இல்லை, கருவிலே சுமந்தவருக்கு இந்த இஸ்லாம் இல்லை. ஆனால் எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தந்தானே, நாங்க பெயருக்கு வாழ்ந்து இப்படியே இறைவனை